சென்னையில் பல்கலைக்கழக மாணவியை திருமண ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிய பேராசிரியர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். தனியார் மருத்துவமனையில் கருக்கலைப்பின் போது மாணவியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் பேராசிரியர் போலீசில் சிக்கியது எப்படி? சென்னையை அடுத்த மேலக்கோட்டையூரில் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது. இந்த பல்கலைக்கழகத்தில் 23 வயதான மாணவி ஒருவர் அங்குள்ள விடுதியில் தங்கி பயின்று வருகிறார். திருமணமாகாமலேயே கர்ப்பமான இவர் கடந்த 18ஆம் தேதி படூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். மருத்துவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் மறுநாள் அவர் கருக்கலைப்பு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளார். கருக்கலைப்பு செய்வதற்காக மயக்க மருந்து கொடுப்பதற்கு முன்பே அவர் சுயநினைவை இழந்துள்ளார். இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் தாழம்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். அங்கு சுய நினைவை இழந்த மாணவியை மீட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விசாரணையில் மேலக்கோட்டையூர் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் ராஜேஷ்குமார் என்பவர்தான் மாணவியை கர்ப்பமாக்கியது தெரியவந்தது. 45 வயதான இவர் அந்த பல்கலைக்கழகத்தில் கடந்த 7 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். அப்போது அங்கு பயிலும் மாணவியிடம் கடந்த ஓராண்டிற்கு மேலாக பேராசிரியர் பழகி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் மாணவியை கர்ப்பமாக்கியவர் அவருக்கு தெரியாமல் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு வேறொரு பெண்ணை அவர் திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் பேராசிரியருடன் நெருங்கி பழகிய மாணவி கர்ப்பமானதை அறிந்து கருக்கலைப்பு செய்ய அவரே தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றது அம்பலமானது. இதையடுத்து உதவி பேராசிரியர் ராஜேஷ்குமார் மீது 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர் மாணவியை கர்ப்பமாக்கியதை மறைத்து வேறொரு பெண்ணையும் ஏமாற்றி திருமணம் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.